வங்கக்கடலில் உருவாகி இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நன்கு வலுப்பெற்றிருக்கிறது. அது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாளை மறுதினம் புயலாக அது வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதனால் இது வடக்கு திசையாக நகர்ந்து வங்கதேசம் நோக்கி சென்று கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்த புயலுக்கு ரெமல் புயல் என்று வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக சர்வதேச வானிலை ஆய்வு மையத்தின் ஒருங்கிணைப்புப்படி அந்த பெயர் ரெமல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் கோடை காலத்தில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைந்திருக்கிறது. நாளை அது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று பின்னர் புயலாக நாளை மறுதினம் அது புயலாக உருவெடுக்கும் என்று கருதப்படுகிறது. அதன் பின்னர் வடதிசை நோக்கி அந்த புயல் மெல்ல நகரும் போது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம், கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்றும் அது வடதிசையை நோக்கி வேகமாக நகர்ந்தால் இங்கு மழைப்பொழிவின் அளவு குறைந்து வெப்பத்தின் தாக்கம் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகரிக்கும் என்றும் கருதப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த ரெமல் புயலின் தாக்கத்தால் கோடை காலத்தில் உருவாகியுள்ள இந்த ரெமல் புயலால் கடலோர மாவட்டங்களில் வானிலை மாற்றம் ஏற்படும், கடல் கொந்தளிப்போடு காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானிலை ஆய்வு மையத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுப்பெற்றுள்ள சூழ்நிலையில் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறுகிறது. நாளை மறுதினம் புயலாக உருவாக இருக்கக்கூடிய இந்த ரெமல் புயலானது இந்திய கடற்பகுதியில் கரையை கடக்காமல் அது ஒடிசா வழியாக வங்கதேசத்தில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழக கரையோர மாவட்டங்களில் அதன் தாக்கமாக வெப்பத்தின் தாக்கம்தான் இருக்கும் என்றும் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி அது வெப்பத்தின் அளவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று இன்று கணித்திருக்கிறார்கள். ஆனால் நாளை மறுதினம் புயலின் திசை எவ்வாறு மாறும் என்பது வானிலை ஆய்வு மையம் மேலும் அதிக கவனத்துடன் அந்த பாதையை ஆராய்ந்து அறிவிக்கும். அப்போது அது ஒடிசா அருகே கரையை கடக்குமா அல்லது வங்கதேசத்தில் கரையை கடக்குமா என்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பானோ.